ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY ஸ்கின் கேர் அண்ட் ஃபேஷன். இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் இருக்க வேஸ்ட்டான பிளாஸ்டிக்கில் எப்படி ஒரு அழகான ஃப்ளவர் பாட் மாதிரி மாற்றலாங்கிறது தான் காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான ஐட்டம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி பிளாஸ்டிக் மேகியோட இதை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேஸ்ட் வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் அதையும் காட்டுறேன். வேஸ்ட் வாட்டர் பாட்டில்ஸில் நான் எப்படி பண்ணியிருக்கேன் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ அந்த மேகி கப் நூடுல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதோட எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா வந்து அதோட ரேப்பரை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அண்ட் சிசர், அப்புறம் டிஷ்யூ, வேஸ்ட் கிளாத் எது வேணாலும் வச்சுக்கோங்க. கீழே வந்து விரிக்கிறதுக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க, ஏன்னா இடம் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. அப்புறமேட் மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே. ஸோ நான் காட்டப்போகிற ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்ப்ரே. இதோட பிராண்ட் பேர் வந்து கோவர். நீங்கள் வந்து எந்த ஒரு கிராஃப்ட் ஷாப் அதில் கேட்டிங்கனாலும் கிடைக்கும். இது வந்து 250 ருபீஸு. நான் எடுத்துருக்கிறது வந்து கோல்டு கலர். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நீங்கள் அதை வச்சு பண்ணுறதுனாலும் அதுதான் உங்களுக்கு வந்து 20 ருபீஸ் அதோட முடிஞ்சிடும். என்கிட்ட ஸ்ப்ரே இருக்கனால நான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிளாஸ்டிக் டப் இருக்குது பார்த்திங்களா, அந்த மேகி கப். ஸோ அதில் வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஸ்ப்ரே பண்ணும்போது முக்கியமாக ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. மாஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா இந்த ஸ்ப்ரே வந்து உங்கள் மூக்குக்குள்ளே ஏறிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி மாஸ்க் போட்டு கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஈவனாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். எல்லா பக்கமும் ஃபுல்லாக படிகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து மாஸ்க் எப்படி வந்து நோஸை கவர் பண்ணுறதுக்காண்டி போடுறீங்களோ அதே மாதிரி கைக்கு வந்து நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த பெயிண்ட் ஆனது ஸ்ப்ரே ஆனது கையில் வந்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் போட்டு வாஷ் பண்ணாலுமே சம்டைம்ஸ் போகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சின்ன பசங்களாக இருந்தாலுமே இதை பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து க்ளவுஸ் அண்ட் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அண்ட் தென் இதோட ட்ரையிங் டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 2 ஹார்ஸ்னாச்சும் இருக்கணுங்க. மேக்ஸிமம் ஒரு 3 to 4 ஹார்ஸ் நல்லா சன்லைட்டில் காய வைங்க. நல்லா காய வச்சா தான் உங்களுக்கு வந்து சப்போஸ் தண்ணி பட்டாலும் எதுவுமே வந்து உறிஞ்சிட்டு வராது. அண்ட் இதே இது நீங்கள் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு அந்த பெயிண்ட்டை வந்து டேப் பண்ணுவோம் தெரியுமா, அந்த பாட்டில் மேலே டேப் பண்ணி எடுத்திங்கனாலே நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு 2 கோட்டிங் கிட்ட கொடுக்கணும். நீங்கள் ஸ்ப்ரே ஆனது பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங்கே போதும். அதேமாரி இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மேல் கார்னர்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துலையும் வந்து கவர் பண்ணி விட்ருங்க. அந்த பாக்ஸோட மேல் கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே கவர் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்போ தான் வந்து அது அழகாக இருக்கும், நீட்டான ஃபினிஷாக இருக்கும். ஸோ இப்போ நான் அதை காய வச்சுருக்கேன். ஆல்சோ நான் இப்போ பார்த்திங்கன்னா நான் பண்ண பாட்டில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வேஸ்ட் வினிகர் பாட்டில். அதோட மூடியை கலத்திட்டு நான் வந்து இந்த இதுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ அந்த நடுவில் கேப் தெரியுது பார்த்திங்களா, அது எப்படி பண்ணேன்னா செலோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். செலோ டேப் போட்டு அந்த ஏரியாவை மட்டும் கவர் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ண தேவையில்லாத ஏரியா, கலராக வேணான்னு நினைக்கிற ஏரியாவை வந்து செலோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அது மேலே ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஒரு 2 to 3 ஹார்ஸ் காஞ்ச பிறகு அதை எடுத்துடுங்க. ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பில் ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் என்னோட வந்து மணி பிளான்ட் நாங்கள் வளர்க்குறது. நான் அது சும்மா உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காண்டி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரைடு பாட் வந்து ஆக்சுவலி ரெடி ஆகிடுச்சு, அந்த பிளாஸ்டிக்கு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வாட்டர் ஊற்றி ஃபில் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து மணி பிளான்ட் எப்படி பிடிச்சிருக்கேங்கிறத சொல்கிறேன். நீங்கள் கட் பண்ணும்போது அதுக்கிட்ட மணி பிளான்ட் கிட்ட பக்கத்தில் ஒட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ரூட் மாதிரி போகும். அந்த ரூட் பகுதியோடு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நான் அந்த வீடியோவில் வந்து ஒரு வெத்தலை கொடியும் எடுத்திருக்கேன். ஸோ வெத்தலையும் நீங்கள் வந்து பதற விட்டால் அழகாக இருக்கும். ஸோ இந்த ரூட் தான் நான் சொன்னது. இந்த ரூட்டோடு சேர்த்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அதுலேருந்து அப்படியே வந்து பிளான்ட்டானது க்ரோ ஆகும் தண்ணிக்குள்ளே வச்சுருக்கும் போது. ஸோ இப்போ நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். வாட்டர் எடுத்துக்கிறேன். வாட்டர் எடுத்துகிட்டு அதில் போர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அந்த கப் ஃபுல்லாக ரொம்புற வரைக்கும் நான் வந்து போர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது அந்த மணி பிளான்ட்டை ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இதை வந்து எங்கே வேணாலும் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஷோகேஸாக இருக்கட்டும், இல்லை டைனிங் டேபிளுக்கு நடுவில் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கவே ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி இருக்கும். இதே மாதிரி நான் பாட்டிலில் ஃபில் பண்ணதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்சோ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் சுற்றி வந்து ஸ்டோன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு சாட்டின் ரிப்பன் போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த பிளான்ட்டோ இந்த டெக்கர் பீஸோட ஃபைனல் லுக். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எந்த ஒரு வேஸ்ட்டான ஐட்டம்ஸ் இருந்தாலும் அதில் நீங்கள் பண்ணலாம். ஆல்சோ பாட்டில்ஸில் பண்ண இது இமேஜ் தான். ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட். உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் மெயில் ஐடி கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ.